இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம், உங்களால் முடியவில்லை, படுத்த படுக்கையாக இருக்கிறீர்கள், ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை என்றாலும் எப்படியாவது துணைக்கு ஆளை வைத்து உங்களை தூக்கி கொண்டு போய் இயேசுவை சந்திக்க முயற்சி செய்யுங்கள். இயேசுவை எப்படி சந்திப்பது? நீங்கள் தனிப்பட்ட முறையிலே இயேசுவின் ஆலயத்திற்கு சென்று இயேசுவை பார்த்து ஜெபிக்கலாம். இல்லை என்றால் ஊழியக்காரர்கள் மூலமாக, ஊழியக்காரிகள் மூலமாக, குருக்கள் மூலமாக, கன்னியர்கள் மூலமாக ஜெபிக்கலாம். அல்லது என்னை போல் சிறுமைப்பட்டுள்ள வேலைக்காரன் மூலமாக ஜெபிக்கலாம். நீங்கள் அவங்க கிட்ட போக முயற்சி செய்யணும். எப்படியாவது என்னை கொண்டு போங்க அங்கே. நாங்கள் போனால் அந்த ஊழியக்காரரை பார்த்தா அவங்க ஜெபிச்சா எனக்கு குணம் கிடைக்கும் விசுவாசத்தோடு இருங்க. அதுதான் இன்று இயேசு சொல்ல போகிறார். நல்லா வாழ்ந்தா 10 பேர் பொறாமப்படுவாங்க. நல்லா வாழ்கிறானே, இவ்வளோ பணம் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது, அவனுக்கு என்ன கஷ்டம், காணிக்க கூட கேட்க மாட்டான்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாய் பேசுவார்கள். இப்போ நான் கஷ்டப்படுறேன்னு வச்சுக்கலேன், என்னை பார்த்து 10 பேர் ஏளனமாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பெருசாக ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணார், சோஷியல் மீடியா மினிஸ்ட்ரியில் காசு இல்லாமல் கஷ்டப்படுறார். எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான் என்று பார்க்காமல் அடுத்து என்ன பண்ணலாம் என்று யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமான வேலைகள், வீட்டில் சொந்த வேலைகள், என்னால் முடியவே இல்லை, ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஒய்ஃப் சொன்னாங்க படுத்துடுங்க, ஏன்னா நீங்கள் உயிர் பழைச்சவங்க, படுத்துடுங்க. நானும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன பண்ணுறது, படுக்கலாமான்னு யோசித்தப்ப ஆண்டவர் சொன்னார், உனக்காக நான் எவ்வளவோ தியாகம் செய்தேனே, என் வார்த்தையை மக்களுக்கு சொல்ல யோசிக்கிறாயே, இதுதான் நீ கொடுத்த அர்ப்பணிப்பா. உன்னை நான் காப்பாற்றிய பொழுது நீ என்ன சொன்ன? ஆண்டவரே, நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறேன்னு சொன்னியே, என்ன ஆச்சு வாக்குறுதி? என்ன? ஆண்டவரே ரெடி ஆண்டவரேன்னு சட்டையை எடுத்து போட்டுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி பவுடர்லாம் போட்டுட்டு உங்கள் முன்னால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. என் சோர்வு உடலிலே இருக்கிறது, என் உள்ளத்திலே சோர்வு இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்கிறீங்க, நான் ஆண்டவருக்கு என்ன செய்கிறேன்றதை ஆண்டவர் உன்னிப்பாக கண்ணோக்கி பார்க்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, ஆண்டவரை நீங்கள் பார்க்க போகணும், ஆண்டோட வார்த்தையை கேட்க போகணும். எப்படியாவது ஆண்டவர்கிட்ட போகணுங்க, முயற்சி பண்ணணுங்க. முயற்சி பண்ணாமல் வீட்டில் உட்காந்துட்டு ஆண்டவர் வந்து உதவி செய்வார், ஆண்டவர் குணம் கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு காசு கொடுப்பார், ஆண்டவர் நோய்களை விரட்டுவார், என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பார், என் பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனி அடைக்கப்பட்டுள்ளது நீக்கப்பட வேண்டும், என்னை பிடித்து வாட்டுகிற அந்தகார சக்தி போக வேண்டும். போகாதுங்க, போகாது. நீங்கள் என்ன பண்ணீங்க? நடக்க முடியாத ஒரு முடவன், இன்னைக்கு தம்ப்நெயிலோடு போட்டிருப்பேன், நடக்க முடியல, உட்காந்து கஷ்டப்படுறான். அது போன்ற ஒரு படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்காங்க, நவர முடியலங்க. இயேசுவை பற்றி கேள்விப்படுறாங்க, எப்படியாவது இயேசுவை பார்க்கணுன்னு துடிக்கிறாங்க. துடிச்சிட்டு போனால் போக முடியலங்க, இயேசுவை பார்க்க போக முடியல, அவனால் உள்ளேயே போக முடியல. திரளான கூட்டங்கள். அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வசனங்கள்லாம் இயேசு நிறைய அற்புதங்களை செய்ததை கேள்விப்பட்டு ஜனங்க எப்படியாவது அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த படுக்கையிலே இருந்தவன்
அவன் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கெல்லாம் கேட்குறான்டே, எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போங்கடா, எத்தனையோ வருஷம் நான் படுத்துக்கிட்டே இருக்கட்டா, நடக்க முடியலடா, நான் நடக்கிறேன்டா, எப்படியாவது தூக்கிட்டு போயிட்டு அந்த இயேசு இருக்கிற இடத்துல என்னை போட்டுருக்கடா அப்படின்னு கெஞ்சுறான். இவன் எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட அழுது இருப்பான், புலம்பி இருப்பான்னா, அவங்க தொல்லை தாங்க முடியாமல் அவன் கட்டில் அப்படியே 4 கயிறை கட்டி தூக்கிட்டு போயிட்டு ஓடுகளை பிரித்து இயேசு இருக்கின்ற இடத்திலே அவனை கிடத்துகிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. லூக்கா 5:18 இவ்வாறு சொல்லுகிறது, அப்பொழுது சில மனுஷர்கள் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடே எடுத்துக்கொண்டு. திமிர்வாதக்காரன் என்றால் அவன் முடவன், நடக்க முடியாது, கை கால்கள் போயிடுச்சு, ஒரு வாதம், திமிர் பிடித்த வாதம், விடவே கூடாது என்று அவனை பிடித்து கொண்டிருக்கிற வாதம். அவனால் ஏந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, சேர்ல உட்கார முடியாது, படுக்கையோடே எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பால் வைக்கவும் வகை தேடினார்கள். இவன் தொந்தரு தாழ முடியாம எப்படியாவது இவனை உள்ளே கொண்டு போகணும்னு வகை, எந்த வகையில போறதுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு வகையே தெரியவில்லை. இவன் அப்பையும் விடுற மாதிரி இல்லை, எப்படியாவது அடே என் சொத்தெல்லாம் கொடுக்குறேன்டா, எடுத்துக்கண்டா, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கண்டா, எப்படியாவது அந்த இயேசுவின் முன்னால் என்னை போய் விட்டு விடுங்கள், நான் அந்த இயேசுவை காண வேண்டும், அந்த இயேசு என்னை பார்க்க வேண்டும், எப்படியும் நான் குணம் பெற்று விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு முன்னால் அவருடைய முயற்சி இருந்ததுங்க. நீங்களும் நானும் முயற்சி செய்கிறோமா? இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசு எனக்கு உதவி செய்வார் என்ற அசாத்திய நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? இல்லையே. அற்புதம் ஏன் உங்கள் வீட்டில் நடைபெறவில்லை என்றால் இதுதாங்க காரணம். உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். எப்படியாவது நான் இந்த செய்தியை கேட்டால் இந்த செய்தியிலே எனக்கு ஒரு வசனம் இருக்கும், என்னோடு ஆண்டவர் பேசுவார் என்ற நம்பிக்கை இருக்கணும். எத்தனையோ பேர் ஊழியக்காரங்க எனக்கு காணிக்க கொடுன்னு கேட்குறாங்க. இந்த ஊழியம் உங்களுக்கு காணிக்கை இல்லாமல் நடத்தப்படுகிறது, என் சொந்த செலவிலே நடத்தப்படுகிறது. எத்தனையோ செலவுகள் மத்தியில் உங்களுக்காக நான் ஜெபித்து உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரிடம் இறைஞ்சி மன்றாடி உங்களோடு பேசுகிறேன். ஆண்டவரே, நான் என்ன பேசுவது? ஹென்றி பெர்க்மன்ஸ், உங்கள் பர்த்டே உங்கள் மகள் மூலமாக சிறப்பாக கொண்டாட போகிறீங்க. ஆண்டவர் உங்களை வாழ்த்துறார். உங்கள் மகனை நினைச்சு மகளை நினைச்சு நீங்கள் கவலைப்பட்டதெல்லாம் போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் அவர் பேர் ஏன் திடீர்னு வருதுன்னா, எப்படி இந்த திமிர்வாதக்காரன் எப்படியாவது நான் ஆண்டவரை நேசிக்க வேண்டும், ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரை ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும் என்று சொல்கிறானோ, அப்படி இந்த ஹென்றி பெர்க்மன்ஸும் ஆண்டவரின் மீது தாகமுள்ள மனிதனாய் தெரிகிறார். உங்கள் தாகங்கள் தீர்க்கப்படும் காலம் அருகில் உள்ளது. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டுமே தான். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திருமணத்தை ஆயத்த பண்ணி கொடுக்க போகிறார். எப்பொழுது என்றால், இந்த திமிர்வாதக்காரன் எப்படி ஆண்டவரை முழுமையாய் நம்பினானோ அவ்வாறு நீங்களும் நம்ப வேண்டும். கேன்சர் கட்டிகளை நான் உண்மையாக சொல்கிறாங்க. கேன்சர் கட்டி நான் ஒரு லேடிக்காக ஜெபிச்சேங்க. அந்த கேன்சர் கட்டி காணாமல் போச்சுங்க. ஆதாரம் என்கிட்ட இருக்குங்க. நான் ஒரு சாதாரண வேலைக்காரன். ஜெபத்தின் வல்லமை அவரோட கேட்டேன், என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா, போராடுவீங்களா, யாக்கோபை போன்று போராடுவீங்களா? பிரதர், நான் போராடுறேன் பிரதர். கேன்சர் காணாமல் போச்சு.
எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இது லூக்கா 5:19 பார்த்தீங்கன்னா, ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவன் உள்ளே கொண்டு போவதற்கு வகை காணாமல் வீட்டின் மேலே இருந்த தட்டோடு வழியாய் ஜனங்கள் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக படுக்கையில் இறக்கினார்கள். வீட்டுக்குள்ள போக முடியல. ஒரே ஒரு வழி என்னன்னா, அந்த வீட்டுக்காரன் ஓனர் திட்டாலும் பரவாயில்ல, அந்த வீட்டு மேலே இருக்க தட்டு ஓடுகளையெல்லாம் எடுத்து விட்டு கட்டிலில் கட்டி இறக்குறாங்க. அவன் பயப்படலை. கீழே போட்டால் செத்து போயிடுவான், அடிப்படும், கால் உடையும் கை உடையும் பயப்படலைங்க. இயேசு இருக்கிறார் என்னை குணப்படுத்த என்று நம்பிக்கையோடு இருந்தார். கட்டிலில் இறக்குனாங்க. நம்பி அவனும் புள்ள போனான். இயேசு அவனை பார்த்தார். லூக்கா 5:20 அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனே அவன் எழுந்து போறாங்க. உங்கள் பாவங்கள் என் பாவங்கள் மன்னிக்கப்படுமேயானால் நீங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு நீங்கள் எழுந்திருப்பீர்கள். தினந்தோறும் நான் ஏன் ஜெபிக்கிறேன் என்றால், எனக்கு ஆண்டவருடைய அருமை தெரியுங்க. நான் இத்தனையோ ட்ரிப் விழுந்து போனேங்க. ஆண்டவர் என்னை தூக்கி தூக்கி விட்டாருங்க. ஏன்னா நான் அவரை நம்புறேங்க. இடத்தை விஸ்தாரம் பண்றேன், ரூம்ஸ் ரெடி பண்றேன், ஆண்டவருக்காக தனிமையில் ஜெபிப்பதற்காக. யாருக்கிட்ட இதுவரை ஒரு பைசா கேட்கல. ஒரு ஃபோன் காண போச்சு. இப்போ ரெக்கார்ட் பண்ணுற ஃபோன் உடஞ்சி போச்சு. என்ன பண்ணுறது? இருக்கிறத வச்சு தானே செய்யணும். கடவுள் காக்காக்கு கொடுத்து கடவுள் கொடுத்தவர் எனக்கு கொடுக்க மாட்டாரா ஒரு DSLR கேமராவை? அந்த நம்பிக்கையில் தான் உங்களோடு நான் ஜெபிக்கிறேன். கடவுள் கொடுப்பார். என்னை பார்க்க ஒரு அருமை சகோதரி வந்தார்கள், தூரத்திலிருந்து வந்தார்கள். என்னிடம் மிகுதியாக கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஒரு சில ஆயிரங்களை கொடுத்து அவர்களை அனுப்பினேன். சந்தோஷமாக அனுப்பினேன். அவர்களுக்காக தேவ வசனங்களை சொல்லி அனுப்பினேன். ஆண்டவர் உங்களோடு ஆலோசனை சொல்ல தயாராக இருக்கிறார், உங்களோடு பேச தயாராக இருக்கிறார் என்று அந்த சகோதரிக்கு சொன்னேன். அந்த சகோதரிக்கு 2 காலில் மூட்டு வழி, 78 வயது. நான் சொன்னேன், ஆண்டவரிடத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்கள் கால் வலி குணமாக போகிறது என்று. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், என் அருள்நாதர் இயேசுவை நம்பி தான் அந்த வசனத்தை சொன்னேன். ஆண்டவர் இப்பொழுது கூட அந்த சகோதரிக்கு குணம் அளித்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த முதுமையான வயதிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சகோதரிக்கு ஆண்டவர் குணம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் முழுமையாக விசுவாசிப்பார்களேயானால் அவர்கள் காலில் இருக்கிற எல்லா வியாதிகளும் பரிபூர்ணமாய் குணமடைந்து நன்றாக நடப்பார்கள். நான் தேவனை கொண்டு சொல்லுகிறேன், எப்படி இந்த திமிர்வாதக்காரன் நடக்க முடியாதவன் நடந்து இயேசுவை பார்க்க வேண்டும் என்று துடித்து, எப்படியாவது தன்னுடைய எல்லா பொருட்களும் போனாலும் பரவாயில்லை, அந்த கூரையை எடுத்து விடுங்கள், என்னை உள்ளே அனுப்புங்கள், கூரை பின்னால போட்டு தர நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்படி நீங்களும் கூட ஆண்டவருக்கு பொருத்தனை செய்து பார்ப்பீர்களே ஆனால் அதிசயத்தை காண்பீர்கள். Anthony John Bosco, God is performing a miracle in your life. அடுத்த ஆண்டு நீங்க எனக்கு சொல்ல போறீங்க, என் வீட்டில் நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சு பிரதர்னு சொல்ல போறீங்க. கண்டிப்பா நான் கேட்பேன். சிலர் மறந்துடுறாங்க, சொல்றது மறந்துடுறாங்க. லியோ, உன் பேரனை கொடுத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். என்ன ஆகும்? என்ன ஆகையா? இந்த திமிர்வாதக்காரனை பாருங்க, அந்த வசனத்தை தியானிங்க. லூக்கா 5:18-20 வரை அவன் செஞ்ச முயற்சி நீங்க செஞ்சீங்களா? மருத்துவத்தை போறீங்க, எல்லாம் போறீங்க. ஆண்டவராக இயேசுவின் வசனத்தை நம்புனீங்கன்னா நீங்க குணம் போடுவீங்க. சங்கீதம் 107:20 இவ்வாறு சொல்கிறது, அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு குணம் கொடுப்பார். என் இயேசு வல்லவருங்க, எனக்கு குணம் கொடுத்தாருங்க. என் இயேசு எனக்கு உதவி செஞ்சாருங்க.
3 வேளை எனக்கு சாப்பாடு போடுறாருங்க. என்னால் முடியல, இருந்தாலும் பாருங்க, பராக்கிரமசாலியாக இருப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன், பயிற்சி செய்கிறேன். நீங்களாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. சொன்ன வசனத்தை தியானித்து பாருங்க. God bless you all.